பெண் பார்க்க வந்த மாமி. சிற்றுண்டி கொண்டு வாமா பாரதி. பாரதி சிற்றுண்டி எடுத்து வந்து தந்தாள். அவளை தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாள் மாமி. மணக்க மணக்க கேசரியும் பஜ்ஜியும் பண்ணியிருந்தாள் ஜானகி. சிற்றுண்டியின் நடுவே பாரதி பார்க்கின்ற வேலை. சம்பளம், சொந்த வீடா, சமைக்க தெரியுமா, பாட தெரியுமா, இப்படிப்பட்ட கேள்விகள். பாரதிக்கு நடுத்தர வயதை கடந்த பின் பெண் பார்ப்பது, கேள்வி கேட்பது இதெல்லாம் பிடிக்கவில்லை. எல்லாம் தரகரிடம் கேட்டுக்கொண்டுதானே வந்திருக்கிறார்கள். பாட தெரிந்தால் மட்டும் என்ன, மேடை ஏறி கச்சேரி செய்ய அனுப்ப போகிறாளாக்கும். பாரதி மனதுக்குள் நினைத்து கொண்டாள். சும்மாரா பாடுவா, கேள்வி ஞானந்தான் என்றாள் ஜானா. சமையலையெல்லாம் நன்னா செய்வா. படிப்பு படிப்புன்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. என்ன படித்தா என்ன, அவ வீட்டு அடுப்பங்கரைய அவ தானே பார்த்துக்கணும். வங்கியிலே பெரிய அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தா அடுப்பங்கிற வேலையை முடிச்சுட்டு தான் அலுவலகம் போகணும் எச்சரிக்கையோ. பெண்ணால் பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாமா? இந்த மேற்கொண்டு என்பதில் உங்கள் பெண்ணை கருணையுடன் எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொள்ள எத்தனை பவுன் நகை, எத்தனை கிலோ வெள்ளி, ஒரு வெள்ளி பாத்திரக்கடை, ஒரு துணிக்கடை, கல்யாணம் நடத்த வேண்டிய மண்டபம், சபா நிறக்க ஊர் மச்சு செய்ய வேண்டிய கல்யாணம், பையனின் நண்பர்களை நகரத்தின் சிறந்த உணவு விடுதியில் தங்க வைத்து கவனித்து பெருமையை காக்க வேண்டியது, இத்தனையும் அடக்க என்று பாரதிக்கு தெரியும். ஒரு மஞ்சள் கயிற்றை பாரதியின் கழுத்தில் பையன் கட்டுவதற்காக அவள் பெற்றோர் கட்ட வேண்டிய கப்பம் பற்றி ஒரு மகாராணியின் கம்பீரத்துடன் மாமி பேசி கொண்டிருந்தாள். பையன் விருப்பம் என்னவோ என்றார் அப்பா. எங்கள் பெண்ணையும் கேட்க வேண்டும் என்று உணர்த்துகிற மாதிரி அப்பா ஜாடையாக கேட்டதில் பாரதிக்கு மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்சிருக்குனாலே அவனுக்கும் பிடிச்ச மாதிரி தான் எங்கள் பையனை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்க கூடாது. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், அவ்வளவு பயபக்தி மரியாதை. பாரதி தன் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். தன் வாழ்க்கை பிரச்சனையில் கூட சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாமல் பூம்பூம் மாடு மாதிரியே தலையாட்டுவதற்கு பெயர் பயம், பக்தி, மரியாதை. பையனை கேட்கணுமா? அவன் முகம் பார்த்தாலே தெரியலையா? வலிந்தார் மாமா. பையன் ஒன்றும் பேசாமல் ஓர் அசட்டு சிரிப்பு சிரித்து வைத்தான். பாரதிக்கு இரக்கமாக இருந்தது. இப்படி எத்தனை பெண்களை பார்த்து வலிந்துவிட்டு பின் அம்மா கேட்கும் காணிக்கையை பின் வீட்டினால் செலுத்த முடியாமல் நின்று போயிருக்கிறதோ. அப்பா என்று கூப்பிட்டாள் பாரதி. இங்கு என் விருப்பம் முக்கியமில்லையா? ஏதோ கத்திரிக்காய் நன்னா இருக்கு, 1 கிலோ போடு என்பது போல் மேற்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டீர்களே என்று எண்ணினாள் பாரதி. என்னம்மா பாரதி, உனக்கு ஏதாவது கேட்கணுமா என்றாள் மாமி. ஆமாம் மாமி, உங்களோட சிறிது பேசலாமா? தாளாரமா என்ன கேட்கணுமோ தயங்காம கேளு பாரதி, நமக்குள்ள என்ன என்று மாமி வெளிப்படையாக சொன்னாலும் எங்கேயோ பிசுறு தட்டுறதே. பையனை பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோ? தலை பாதி வழுக்க பாதி நர. பையனுக்கு நிறத்துக்கு அப்பாவை கொன்னுட்டா அட்டக்கறி. வயசும் 40 பெண்ணுக்கும் 30 தாண்டியாச்சு. பிடிக்கிறன்னு சொல்லிடுவாளோ என்று உள்ளுர பயம். உனக்கு யோசிக்க சிறிது காலம் அவகாசம் வேணுமா என்றாள் மாமி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி, நானும் எங்கள் அப்பா அம்மா பேச்சை தட்ட மாட்டேன். எனக்கு எது நல்லதுன்னு பெத்து வளர்த்த அவளுக்கு தெரியாதா? இதுவரை கவலையாக இருந்த ஜானாவின் முகமும் மாமியின் முகமும் மலர்ந்தன. எனக்கு எது நல்லதுன்னு அவ பார்க்குற மாதிரி அவளுக்கு எது நல்லதுன்னு நான் பார்க்க வேண்டாமா? இப்போ சீர்வயசுன்னு ஏதோ பேசுனேன். ஆமாண்டி அம்மா, எல்லாம் தேர் தெளிய வேண்டாம் முன்னாடி பேசிக்கிறது நல்லது இல்லையா? நான் எதுவும் தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு பேசிடுவேன். எதிர ஒன்று மரவில ஒன்றுன்னு பேச தெரியாது. வரதட்சங்கிற பேச்சே எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டேல. மற்றபடி எங்கள் பெருமைக்கு தகுந்தபடி கல்யாணம் சீரெல்லாம் சபை நெருக்க செய்ய வேண்டாமா? நீயும் இத்தனை நாளாக சம்பாதிக்கிற. உன் அம்மா பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பாளே. இல்லை மாமி, எனக்கு நகை போட்டுக்கவே பிடிக்காது. வெள்ளி பாத்திரம் வெளியே எடுத்து ஆள முடிகிறதா? எங்கள் இரும்பு பெட்டியிலேருந்து உங்கள் இரும்பு பெட்டிக்கு வந்து தூங்க போகிறது. அந்த காலத்திலே பெண்களுக்கு வேலை கிடையாது, படிப்பு கிடையாது. அதனால் ஒரு சொத்தா இதெல்லாம் கொடுத்தா
இப்போ என்னையும் ஒரு பிள்ளைக்கு சமமா எங்கள் அப்பா படிக்க வச்சிருக்கார். வேலைக்கு போகிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். என் அப்பா அம்மாவுக்கு வயசாச்சு, உடம்பும் சரியில்லை. என் அக்காங்க கல்யாணம், அண்ணா படிப்பு, ஏன் படிப்புன்னு எல்லாத்துக்கும் போனது போக மிஞ்சுதுனது இந்த வீடு ஒன்று தான். இதை விற்று தான் நீங்கள் சொன்ன தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கணும். தேவையா? வயசான காலத்தில் அவளுக்கு தங்க ஒரு நிழல் வேண்டாமா? இத்தனை நாளா நீங்கள் பாத்திரம் இல்லாமலா சமைச்சு சாப்பிட்றேன்? கல்யாணம்னு ஆனால் உங்கள் ஆற்றுல தானே நான் வந்து இருக்க போகிறேன். நீங்கள் சமைக்கிறதுலே ஒரு பிடி கூட சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு எதுக்கு ஒரு எவர் சில்வர் கடை? நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பைசா கூட எடுக்காம வங்கியிலே போட்டு கல்யாண செலவுக்குன்னு சேர்த்துட்டு வரா எங்கள் அம்மா. ஏதாவது கோயிலில் எளிமையாக கல்யாணத்தை முடிஞ்சிட்டு நிரம்ப நெருங்கிய உறவுக்காரர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் வீட்டிலே எளிமையாக சாப்பாடு போடலாம். எல்லா செலவையும் 2 பேரும் சமமாக பகிர்ந்துக்கலாம். இதுதான் என்னோட வேண்டுகோள் என்றாள் பாரதி. அப்பா ஆச்சரியத்துடனும் அம்மா கோபத்துடனும் பார்க்க, என்கிட்ட இல்லாத நகையா பாத்திரமா? என் பிள்ளைக்கு கோடி கோடியாக செய்ய வரிசையில் நிற்கிறா. முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என்றால் மாமி சீற்றத்துடன். இன்னும் ஒன்று தான் பாக்கி, அதையே சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு பிறகும் என் சம்பளத்தில் பாதிய எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க நீங்கள் அனுமதி தரணும் என்றாள் பாரதி. பையனின் முகத்தில் குழப்பம், மாமி முகத்தில் சீற்றம், ஜானுவின் முகத்தில் தவிப்பு, அப்பாவின் முகத்தில் வியப்பு. மாமாவின் முகம் மட்டும் எந்த உணர்ச்சியும் கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் கல்லாக இருந்தது. சீ மனிதன், தும்மா வந்தா கூட மாமியை கேட்டுட்டு தான் தும்முவார் போல இருக்கு. டே ராமு, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதடா, எழுந்துரு. ஏதோ ஜாதகம் நன்னா பொருந்ததுன்னு ஜோசிய சொன்னாரேன்னு வலுவில் வந்தா மட்டமாக போச்சு. மரியாதை தெரியாத குடும்பம். பொம்பளைக்கு இப்படி ஒரு வாயா? பெண்ணை வளர்த்துருக்குற லட்சணமா இது? வாயாடி. ஏனா ஏன் இன்னும் மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்? மாமி போட்ட பொடில் மாமாவும் பையனும் எழுந்து ஓட கூடமே காலி. என்னடி பாரதி இப்படி பேசிட்ட? நல்ல இடம், நல்ல மனிதர்கள் என்று தரகர் சொன்னார். முன்ன பின்ன ஆனாலும் வீட்டை வித்தாவது இந்த கல்யாணத்தை முடிச்சுனா ஆசையாக இருந்தேன். இப்படி எடுத்தெஞ்சு பேசி விரட்டிட்டேடி என்றாள் ஜானு துக்கம் பொங்க. பாரதி மெதுவாக ஜானுவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். நரைத்து பிசுறாக பறக்கின்ற கூந்தல், ஒட்டிய தாடை, ஒழுங்கான பல்வரிசை, கூர்மையான கண்கள், செதுக்கினால் போன்ற மூக்கு, ஒடித்து மடியில் கட்டிக்கலாம் போன்ற உடல்வாகு, பொன்முலம் அந்த முகத்தில் தீச்சுடர் போல் பிரகாசமாக மின்னியது. நெற்றி குங்குமதான். ஓ, ஒரு காலத்தில் அம்மா எவ்வளவு அழகாக இருந்தாள். கண்களில் பெருகி விடுவேன் என்று பயமுறுத்திய கண்ணீரை அடக்கி கொண்டு வலுவில் சிரிப்பை வரவழைத்தவளாய் ஜானுவின் மெலிந்த கைகளை பற்றி கொண்டாள். இவளாமா நல்ல மனிதர்கள்? பணத்தாசை பிடித்த பேய்கள். நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சு இன்னும் இருக்கிறத சுருட்டிக்கணுன்னு இவ்வளோ நாளாக சம்பாதிக்கிறேன்னு கேட்குறா. அசிங்கமாக இல்லை? உன் உடம்ப உழைச்சி வீட்டு செலவுக்கு வருமானம் பண்ணிட்டு நான் கொண்டு வர்றத நீ வங்கியில் போடுறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாமா? உன்னோட நான் சண்டை போடணும் வந்த சினத்தை அடைக்கின்றேன். 2 பேரும் வயசானவ, உடம்பு சரியில்லை, ஒரு மருத்துவமனை அவசரம்னா உதவுன்னு பேசாமல் இருந்தேன். அப்படியெல்லாம் நீ சேமித்த காசை இவ வரட்டு கௌரவத்துக்கு கல்யாண செலவுங்கிற பேரில் கரியாக்கணுமா? அவள் சுயரூபத்தை தோலுரிச்சு காட்ட தான் அப்படி பேசினேன். ஏமா பேசாமல் இருக்கே? என் மேல் சினமா? உன்மேல் சினமா? அசத்திட்டமா? டான் டாண்டு ஒரே அம்பு எடுத்து வீசினிய அத்தனை உண்மைதாமா. நான் இன்னும் அந்த வியப்பிலேருந்து மீளவே இல்லை. போ, எல்லாம் நீங்கள் கொடுக்க இடந்தா. இப்போவே வயசு 30 ஆச்சு. அவள் சம்பளத்தில் கல்யாண நினைப்பே இல்லாமல் சொகுசாக வாழ்கிறோன்னு ஊரில் பேச்ச ஆரம்பிச்சாச்சு. உன்னை ஒத்தவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குடுப்போம் குழந்தைன்னு நிலை ஆயாச்சு. ஏன் பாவம், எங்கள் காலத்திலே உனக்கு கல்யாணமாகி பேரன் பேத்தின்னு கண்ணால் பார்க்க போகிறேனோ? ஜானு அழ ஆரம்பித்தாள். அம்மா தயவுசெய்து அழாதம்மா. இருக்கிற வீட்டை விற்றுட்டு அப்பாவோட வயசான காலத்தில் ஒண்டி கொடுத்தன போவியாம்மா? அப்படி ஒன்று அனுப்பிட்டு நான் அவத்தில் போய் நிம்மதியாக வாழ்வேன்னு நினைக்கிறியாம்மா? நீங்களும் தான் என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சுக்க ஆளாக்குனீங்க. நீங்கள் குடிக்கிற படிப்பில் வர்ற சம்பளத்தில் பாதி உங்களுக்கு தரணும்னு சொன்னேன். பிள்ளையானா என்ன, பொண்ணானா என்னம்மா? எனக்கு உங்களை பார்த்துருக்க கடமை உண்டு.
வாழ்க்கைக்கு கல்யாணம் அவசியம்தான். ஆனா, அதுவே வாழ்க்கை ஆயிடாது. வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ அழகான செய்திகள் இருக்குமா? என் எண்ணங்களை புரிஞ்சுட்டு, என்னை எனக்காக மட்டும் ஏத்துக்கிற ஒரு மனிதன் வரச்ச, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? என்று தாயின் கண்ணீரை துடைத்தாள் பாரதி. விடு பாரதி, புலம்பினாதான் அவ பாரம் தீரும் என்றார் அப்பா. அவர் ஊரில் தலைமை ஆசிரியராக உள்ளூர் பள்ளியில் இருந்தார். 4 பெண்கள், ஒரு பையன். குழந்தைகள் படிப்புக்காக ஊரிலிருந்து வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் இந்த வீட்டை வாங்கி கொண்டு வந்தார். பரம்பரை நிலங்களை 2 பெண்களின் கல்யாணம் விழுங்கிவிட்டது. பையன் நன்றாக படித்து ஒரு நல்ல அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கு அடுத்த தங்கை இந்திரா படித்து முடித்திருந்தாள். அவளுக்கும் கல்யாணம் முடித்துவிட்டு பிறகு பையனுக்கும் பண்ணிவிடலாம். பாரதி கல்வி உதவித்தொகை வாங்கி நன்றாக படித்ததால் மேற்படிப்புக்கு சேர்ந்திருந்தார். படிப்பு முடிந்து வேலை பார்க்க ஆசை அவளுக்கு. போகட்டும், இந்த காலத்தில் வேலை பார்க்க பெண்ணாதான் கேட்கிறார்கள். சம்பாதிப்பது அவள் கல்யாணத்துக்கு உதவுமே என்பது அவர் எண்ணம். ஆனால் இந்திராவுக்கு கல்யாணம் முடியும் வரை பையன் பொறுத்திருக்கவில்லை. அவன் படிப்பும் திறமையும் பார்த்து அலுவலக முதலாளி தன் பெண்ணை அவனுக்கு மனமுடித்து வைத்து விட்டார். பையனுக்கு வருகிற நல்ல சம்பந்தத்தை தடுக்க விரும்பவில்லை என்றாலும் ஜானுவுக்கு இந்திரா கல்யாணத்தை முடித்துவிட்டு செய்யலாமே என்று இவர்கள் விருப்பத்தையும் அனுமதியும் யாரும் கேட்கவில்லை. சும்மா ஒரு தகவல் அறிவிப்பு, அவ்வளோதான். நகரிலே பெரிய மண்டபத்தில் கல்யாணம். பத்திரிகை மட்டும் தபாலில் வந்தது. ஜானு மனம் கேட்காமல் தாலிக்குடி திருமங்கல்யம் எல்லாம் வாங்கி கொண்டு போனாள். வயசுக்கு வந்த பெண் இருக்கையில் இவன் அவசரப்பட்டு விட்டானே என்ற எண்ணம் ராசாராமுக்கு இருந்தாலும் ஜானுவின் மனம் நோகக்கூடாது என்று எல்லோரும் போனார்கள். யாரும் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. ஒரு வாரம் கழித்து பையன் மட்டும் வந்தான். ஒரே பெண். அவளை விட்டு மாமியார் மாமனார் இருக்க மாட்டார்களாம். ஒரு மாதத்தில் அலுவலக வேலையாக அமெரிக்கா போக வேண்டியிருக்கும். மனைவியும் வருகிறாள் என்றான். அமெரிக்கா போனா மட்டும் எப்படி பிரிந்து இருப்பார்களோ என்று கேட்க துடித்தாலும் அடக்கி கொண்டாள் ஜானு. பேசினால் ஏதாவது கடுமையாக பேசிவிடுவோமோ என்ற பயம். காஃபி கொண்டு வந்தால் காஃபி வேண்டாமா, ஜில்லுன்னு ஏதாவது பழச்சாறு இருந்தால் குடிக்கலாம். அண்ணாந்து பார்த்தபடி சட்டைக்குள் என்று ஊதிக்கொண்டாள். இது என்ன, அவன் மாமனார் வீடா? சமயக்கட்டிலும் மின்விசிறி சுற்ற அங்கு சமயக்கட்டு கூட ஏன் போக வேணும்? குளிர்சாதன அறையிலிருந்து இடைத்தொடர்பு தொலைபேசி சொல்லிவிட்டால் கண்ணாடி குடுவையில் வெளிப்புறம் வியர்த்திருக்க பழச்சாறை இவனை தேடி வரும். இப்படி அவள் சிந்தனை ஓடியது. இதே திருவல்லிக்கேணி சந்து வீட்டில் போன வாரம் வரை இருந்தவன்தானே. ஏதோ அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்தவன் மாதிரி போகும் முன்பே வெயிலன் அழுத்துக்கிறான். ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறான். மாமனார் வீட்டு குளிர்சாதன மோகமோ என்று ஜானு தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டாள். மண்பானை வைத்திருந்த மணலுக்குள் செருகி வைத்திருந்த எலும்பிச்சப்பழ பழத்தை பிழிந்து கொடுத்தால் குடித்துவிட்டு கிளம்பிய போது ராசாராம் எதிரே வந்தார். ஏதோ அலுவலக போகின்ற போது சொல்லி கொண்டு போவது போல் வரைப்பா என்று கையை அசைத்துவிட்டு போய்விட்டான். 1 மாதம் கழித்து தொலைபேசி வந்தது. அன்று இரவே அமெரிக்கா கிளம்புவத நிரம்ப வேலை இருக்கிறது, நேரில் வர முடியவில்லை என்று சொன்னான். இவர்களில் யாரும் போகவில்லை. பிறகும் ஒரு தொலைபேசியோ கடிதமோ கிடையாது. பெண் பிறந்திருக்கிறாளாம். அவள் மட்டும் குழந்தையுடன் வந்திருக்கிறாளாம். எல்லாம் பிறர் சொல்லிதான் தெரியும். ஏன்னா வாயை கட்டி வயிற்ற கட்டி எப்படியாவது இவனை படிக்க வச்சால் இவனால் நம்ம குடும்பம் விலங்குன்னு எவ்வளோ துன்பப்பட்டு படிக்க வச்சோம். வேலையும் அதனால் தானே கிடைச்சது. சிறிது கூட வயசான காலத்தில் நமக்கு ஆதரவு யாரனா? அவனுக்கு கீழே இருக்கிற தங்கைகளை பற்றியோ நினைச்சு பார்த்தானா? சி, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்று விம்மினாள் ஜானு. மெலிந்து போன அவள் கைகளை ஆதரவாக தட்டி கொடுத்தார் அவர். அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத ஜானு. நீ அவனை பெற்ற தாய். நீ மனசில் துயரத்துடன் ஏதாவது சொன்னா அது பழிச்சிடும். நம் கடமை அவனை படிக்க வச்சான். அவன் கடமையை அவனாக உணரும். எதுக்கு அலற அசடு? நமக்கு 5 பொண்ணு நினச்சிக்கோ. பெண்கள் நம்ம விட்டு போன போது மகிழ்ச்சியோடு தானே அனுப்பணும் என்று தேற்றினார். என்ன சொல்லியும் சமாதானம் ஆகவில்லை ஜானுவுக்கு. மகன் தலையெடுத்து இந்திரா கல்யாணத்தை முடிக்கலாம் என்ற எண்ணம் கனவாயிற்று. ஓய்வு கால படத்துடன் ஜானுவின் நகைகள் பாத்திரங்கள் என்று இந்திராவின் கல்யாணம் முடிந்தது. பாரதி மேற்படிப்பு படித்து கொண்டிருந்தால் இனி குடும்பத்தேர் ஓட வேண்டுமே. காலையும் மாலையும் சில தனி பயிற்சிகள். காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரை மளிகை கடையிலே எழுத்தர் வேலை. அந்த சலுகையில் கடையில் முன்னதாக ஜாமான்கள் வாங்கி
தங்க விடுதியில் தங்கியுள்ள சில பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பினால் இரவில் சப்பாத்தி கூட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்காரியிடம் அனுப்பிவிடுவாள். தனி பயிற்சி வருகின்ற பையன்களில் அவர்களின் அம்மாவும் வேலைக்கு போனதால் சாப்பிடும் பிரச்சனையாக இருந்தது. பையன்கள் மூலம் கேள்விப்பட்டு சாப்பாடு தவிர தின்பண்டங்கள் அப்பளம் வடகம் வற்றல் என்று வாங்கி கொண்டு வேண்டியவர்களுக்கு பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தனர். வியாபாரம் விரிந்தது. அவர்களுக்கு குறைந்த விலையில் சுவையான வீட்டு சாப்பாடு. ஜானுவுக்கு லாபதாம். வீட்டை இரண்டாக தடுத்து ஒரு பகுதியை வாடகைக்கு விற்றிருந்தாள். அதில் குடியிருந்த உமா ஜானுக்கு உதவியாக எல்லாம் செய்து கொடுத்தாள். நல்ல வேலையில் இருந்த அவள் கணவன் அலுவலகம் அடைப்பிலிருந்து திறப்பதாக தெரியவில்லை. துன்பப்படுகின்ற அவனது குடும்பத்துக்கு தனக்கு வந்த லாபத்தில் பாதியை சம்பளமாக கொடுத்தாள். மொத்தமாக செய்வதால் சாப்பாடு போன்ற எல்லாம் அவளுக்கு கிடைத்து உதவியாக இருந்தது. மாவு அரைப்பது வீடுகளை கொண்டு கொடுப்பதெல்லாம் உமாவின் கணவன் செய்து தந்தார். பாரதிக்கு அம்மா இப்படி உழைப்பது கண்ணில் ரத்தம் வர வைத்தது. படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போவதாக கூட அம்மாவுடன் சண்டை போட்டாள். என்னடி பாரதி, நான் செய்யாத வேலையா? கல்யாணமாகி வந்ததுலேருந்து 3 மச்சினன் 4 நாத்தனா கூட்டு குடும்பம். அப்புறம் பசங்க இன்னைக்கு ஆளாக்கு வெங்கலப்பானை வச்சு நான் சமைச்சதில்லை. நீ கல்லூரி போயிடுற, அப்பா தனி போயிடுச்சு, இல்லாட்டா கடன்னு போயிடுறா. எனக்கு பொழுது போக வேண்டாமா? அந்த பெண் உமாவும் அதிக படிக்கவில்லை. வெளியிலே வேலைக்கு போக முடியாது. பசங்க வேற சின்னது. அவளுக்கு உதவியாக இருக்குது. குடும்பம் இல்லாத பையன்கள் வேலைக்கு போகிறவளுக்கு சௌரியம். நமக்கு பணம் வருது. நீ எதை பற்றியும் காலாமல் படி. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எங்கள் 2 பேருக்கும் கடை சம்பளமே வெல்லம். காலை நீட்டிட்டு மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம். சமாதானம் செய்தா ஜானம். இருக்கட்டும், படிப்பு முடித்து எனக்கு முதலில் நல்ல வேலை கிடைக்கும், பிறகு கல்யாணம் பற்றி யோசிக்கலாம் என்றாள் பாரதி. கல்யாணம் என்றாலே வெறுப்பாக இருந்தது பாரதிக்கு. தவம் இருந்து பெற்ற பிள்ளை டாட்டா காட்டி விட்டு அமெரிக்கா போய்விட்டான். மற்ற பெண்களோ சுருட்டி கொண்டு போகதான் பிறந்தகம் என்று இருக்கிறார்கள். இந்திரா வீட்டில் ஆடிக்கு கார்த்திகை என்று கலவை இயந்திரம் அறவை இயந்திரம் என்று ஏதாவது புதிதாக கேட்டுக்கொண்டிருக்க பாரதிய சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டதால் தவணை முறையில் வாங்கி தந்தாள். அவளுக்கு வாங்கி இருக்கிறீர்களே, எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரவில்லை. தம்பி கல்யாணத்து கூட எதுவுமே வாங்கி தரவில்லை, எதுவும் சீர் செய்யவில்லை என்று கேட்டு வாங்கி போனார்கள். இவர்களா நாளை கல்யாணம் என்றா பாரதிக்கு செய்ய போகிறார்கள்? ஜானு பொறுமுவாள். அப்பா சிரிப்பார். பாரதி சமாதானம் செய்வாள். போகட்டுமா, அவளை என் அக்கா தாமா. நானும் கல்யாணம் செய்து போய்விட்டால் அப்பா அம்மாவின் கதி. வேலை நிரந்தரம் ஆனதும் ஜானுவின் வரன் பார்க்க ஆரம்பித்த போது பாரதியின் மனதில் எழுந்த கேள்வி இது. அதனாலேயே வரதட்சணை கொடுக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை. இதனால் வரன்கள் வருவதே நின்றுவிட்டது. இப்போது வரதட்சணை வேண்டாம் என்று வந்தவர்கள் மற்ற கட்டளையை கேட்டு ஓடிவிட்டார்கள். அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு, அப்பாவுக்கு நீரிழிவு நோய். இந்த வயதிலும் அவர்கள் வேலை செய்து அவள் சம்பளத்தை தனியாக சேமித்து வருவது, அதுவும் அவள் கல்யாண செலவுக்காக. அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. எவ்வளோ சொல்லியும் அவர்கள் இருவரை கேட்கவில்லை. இந்த நிலையில் கல்யாணம் அவசியம் தானே. முதலில் அப்பா அம்மா உடல் நலம் தானே முக்கியம். மறுநாள் மாலை தனி பயிற்சி பையன்களுக்கு தேர்வு வருவதால் மாதிரி கேள்வித்தால் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்த ராஜாராம் 3 சக்கர வண்டியின் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்தார். பாரதி தான் ஒரு சின்ன பையனை 3 வயது இருக்கும் கீழே இறக்கிவிட்டு 3 சக்கர வண்டிக்கு வாடகை கொடுத்தாள். வருண், தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு. வெக்கத்துடன் அவள் காலை கட்டி கொண்டிருந்த வருண் நிமிர்ந்து வணக்கம் என்றாள். வர்ஷா, தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லுமா. தன் குட்டி கைகளை குவித்து வணக்கம் என்று மலையில் கொஞ்சியது வர்ஷா. சில சமயம் பாரதி இப்படி யாராவது குழந்தைகளுடன் வருவதுண்டு. அலுவலக தோழிகள், வீட்டில் கவனிக்க யாரும் இல்லாதவர்கள், உடல் நலம் குழந்தைகளுக்கு சரியில்லாமல் இருந்தும் விடுப்பு இல்லாததால் அலுவலகம் போக வேண்டிய கட்டாயமோ வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையோ நேர்ந்தால் பாரதி குழந்தைகள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை அனுப்பி வைப்பார். அவர்களும் நிம்மதியாக போய் வருவார்கள். பாரதி அலுவலகம் போனாலும் ஜானுவும் உமாவும் கவனித்துக் கொள்வார்கள். அதுபோல இப்பொழுதும் அழைத்து வந்திருப்பாள். எப்போ வாசல் திண்ணீரே தன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த ஜானுவை காணாமல் வியப்பாக இருந்தது பாரதிக்கு. வண்டியை நிறுத்தும் முன் உணவு பை, கைப்பை இவற்றை வாங்கி கொண்டு பாரதி நடையில் வண்டியை நிறுத்திவிட்டு வரும் முன் காஃபியோடு கூடத்தில் நிற்பார். இன்று தாத்தாவோட ஜூல ஆடு. வருண், வர்ஷா, இதோ வந்துட்டேன். குழந்தைகளே ராஜாராமன் அனுப்பிவிட்டு முற்றத்தில் இறங்கி வாளியில் நிரப்பியிருந்த நீரை கால்களை விட்டுக்கொண்டு முகம் கழுவிய பின் கொடியில் இருந்த துண்டை உருவி முகத்தை துடைத்தபடி கூடத்துக்கு வந்தார். ஜிகு ரயிலே என்று குழந்தைகளுக்கு சரியான உற்சாகத்துடன் அந்த ஊஞ்சலிலே தொடர் வண்டியாக மாற்றி விளையாடி கொண்டிருந்தார் ராஜாராம். நறுமண பொடிய முகத்தில் அப்பியபடி அம்மா இங்கே என்று பார் சைகையில் வினவ தோலை குலுக்கி முகத்தை சுளுத்தி சமையலறை பக்கம் கை காட்டினார். ஓ சினமோ. ஒட்டுப்பொட்டை ஒட்டி கொண்டு தலையை வாரியபடி உள்ளே எட்டி பார்த்தால் ஜானு ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்தாள். உமா மேடையை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தாள். வேலைக்காரி தேய்த்து விட்டு போன பாத்திரங்கள் சீராக அடுக்கு பேழையில் அடுக்கப்பட்டிருந்தன. இரவுக்கு வேண்டிய சமையல்
தின்பண்டங்கள் எல்லாம் செய்து மூடி வைக்கப்பட்டிருந்தன. காஃபி குடிக்கிறியா பாரதி என்றாள் உமா. நான் கலந்துக்கிறேன். நீங்கள் அந்த பசங்களுக்கு குறுகிய ஏதாவது கொடுங்க. பாரதியிடமும் அந்த தட்டை கொடுத்து விட்டு போனாள். திடீரென்று பேச்சு குரல் கேட்டு பிடித்து கொண்ட ஜானு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஏம்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லாட்டி என் மேல் சினமா? சாயங்கால வேளையில் படுத்துக்க மாட்டியே? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நன்னா தான் இருக்கு. நீ எப்போ வந்த? நீ வந்தது கூட தெரியாம உயிரற்ற பொருள் போல தூங்கியிருக்கிறேனே. காஃபி குடிச்சியா? இன்னும் இல்லை. பால் பாத்திரத்தில் பால் சூடாக காய்ச்சி இருக்கிறேன். வடிகட்டியே காஃபி குழம்பு இறங்கி கிடக்கு. எத்தனை நேரமானாலும் உங்கள் கையால் காஃபி குடிச்சாதான் பாரதிக்கு நிறைவு. உங்களுக்கு மகிழ்ச்சி. கலந்து கொடுங்க. நான் வரட்டுமா என்று கிளம்பினான் உமா. பாத்திரத்திலே பசங்களுக்கு சிற்றுண்டி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. உமா கூட மாட ஒன்றும் செய்ய முடியாம கண்ணை அசட்டிது. பாவம், தனியாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. எழுப்பிடாதபடி என்றபடி பாத்திரத்தை கொடுத்தாள் ஜானு. எதுக்கு எழுப்பணும்? நீங்களே படுத்துக்க மாட்டேன். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு பயமா இருந்தது, கிளம்பிட்டேன். நீங்கள் முழிச்சிருந்தது தெரிஞ்சதோ உடம்புக்கு ஒன்றுமில்லேன்னு விசாரிச்சுட்டு போவோன்னு வந்தேன். உமா தன் பகுதிக்கு கிளம்பினாள். பாரதி அவளுடன் பேசியபடியே கூடத்துக்கு வர காஃபியுடன் ஜானவும் வந்தாள். இப்போ ஒரு நிலைய வந்திருக்காம். 5 நிமிடம் இங்கே தொடர் வண்டி நிற்குமாம். ஊஞ்சலை நிறுத்தி குழந்தைகளை இறக்கி விட்டதும் அவை பாரதியிடம் ஓடி வந்தன. அவள் வருண், வர்ஷா, பாட்டி பாரி என்றதும் அவள் சொல்லாமலே வணக்கம் என்றன இரண்டும். வாடா ராசா, வாடி கண்ணம்மா என்று கைகளை நீட்டியதும் வீற்று முகம் இல்லாமல் வந்து ஒட்டி கொண்டனர். உடல் சிலுத்தது ஜானுவுக்கு. வழக்கம் போல் ஸ்நேகிதி குழந்தைகளை அழைத்து வந்திருப்பதாக ஜானு நினைத்தாள். ஓ, பாரதிக்கு தான் குழந்தைகள் மேல் எவ்வளோ ஆசை. காலகாலத்தில் எல்லாம் ஆகியிருந்தா இப்போ இதை விட பெருசாக 2 பசங்க காலை சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பெருமாள் தான் கண்ணை திறக்கலையே. தொடர் வண்டி கிளம்ப போகிறது. நிலையத்தில் இறங்கினவெல்லாம் ஏறலாம். குழந்தைகள் ஓடி வர பக்கத்துக்கு ஒவ்வொருவராக உட்கார வைத்துக்கொண்டு ஊஞ்சலில் உந்த கீழே பதிந்த கால் பாரதியின் பேச்சு கேட்டு நின்றது. பேரன் பேத்தியை இந்த பிறவிலே பார்ப்போமான். காலையில் குறைப்பட்டிண்டியே, இந்த பேரன் பேத்தியை பிடிச்சிருக்காமா உனக்கு என்றாள். பாரதி சிரித்தபடி, என்னடி பேசுகிற? யார் வீட்டு குழந்தையோ? உன் வயிற்று பிறந்தது ஆகுமா? நாளைக்கே அவன் அம்மா வந்தா ஓல்டு போயிருந்தானா? இவ 2 பேரும் அப்படி போக மாட்டா, உன்னோடு தான் இருப்பா. ஏன்னா கூட்டிகிட்டு போக அம்மாவோ அப்பாவோ வேறு யாருமே இல்லாத குழந்தைகள் இவ. என் வயிற்றுல பிறந்தாதானே. மனசுதாம்மா காரணம் எல்லாத்துக்கும். அம்மா, நான் முடிவாக சொல்கிறேன் கேட்டுக்க. இனிமே கல்யாணங்கிற பேச்சே இந்த வீட்டில் பேசப்படாது. உங்கள் 2 பேரையும் தனியாக விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதா இல்லை. என்னை உன் பொண்ணாக நினச்சிக்காம புள்ளியாக நினச்சிக்காமா. இவ மாதிரி நூற்றுக்கணக்கான குழந்தைகள் நந்தவனத்திலே பெத்தவ யாருன்னு தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. என் சிநேகிதி ஒருத்து 5 ஆண்டாகிய குழந்தை இல்லை. இது போல் குழந்தையை எடுத்து வளர்க்குறா. அவளோடு 2 மாதம் போன பழக்கம். இப்போ நேரம் கிடைச்ச போதெல்லாம் குழந்தைகளை பார்த்து ஏதாவது வாங்கி கொடுத்து விளையாடிட்டு வருவேன். சிறிது நாட்களாகவே இந்த குழந்தைகளை 2 குழந்தைகளை நாம் எடுத்து வளர்த்தா என்னன்னு தோடிட்டே இருந்தது. நீ காலையில் கேட்டதோ அது உறுதியாச்சு. அதுதான் கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு இவளை பிடிச்சிருக்காமா? அவளுக்கு என்னடி பாரதி, குழந்தையும் தெய்வம்னு ஒன்றுன்னு பெரியவ தெரியாமலா சொல்லியிருக்கா? ஆனால் ஊரும் உலகம் என்ன சொல்லும் யோசிச்சு பார்த்தியா? கல்யாணம் ஆகாமல் குழந்தையை பெற்றுட்டு தத்து எடுத்துட்டேன்னு மூடி மறைக்கிறதா? வம்பு பேசுடி. எங்களுக்காக கல்யாணமே வேண்டான்னு வர சம்மதத்தெல்லாம் ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறியே. நாங்கள் எத்தனை நாள் நிரந்தரமாக இருக்க போகிறோம்? நாங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ளே உனக்கு எங்கள் கடமையை செய்ய வேண்டாமா? மற்றவ கடமையெல்லாம் முடிச்சாச்சு. எங்களுக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா? கதறிவிட்டாள் ஜானு. அழாதம்மா, உனக்கு கடமை இருக்கிறது போல எனக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. உங்களை ஆயுசுள்ள வரைக்கும் துன்பம் இல்லாமல் நல்லா வச்சுக்க வேண்டியது என் கடமை. நேற்று வந்தவகிட்ட வாய் துடுக்கா பேசிட்டியே. அவளிடத்துன்னு இன்னைக்கு அலுவலகத்துக்கு தொலைபேசி வந்தது. என்னடி, என்ன சொன்ன என்றால் பதட்டமாக ஜானு. எந்த வீட்டை விட்டு அவ கேட்ட தங்க வெளியெல்லாம் வாங்கலாம் நினைச்சியோ அந்த வீட்டை அவ பேருக்கு எழுதி தந்துடணுமா? வித்து மடிப்பாக்கத்தில் வாங்கியிருக்கிற நேரத்துல பெருசா வீடு கட்டிக்கிறாளாம். இதுக்கு ஒத்துண்டா? நீங்க 2 பேரும் அதோட, அதாவது என்னோட வந்து இருக்கலாமா? வீட்டோட வந்துட்டா சம்பளத்துல பாதி கொடுக்க வேண்டாமா? மற்றபடி எல்லாம் அவ கேட்ட மாதிரி செய்யணுமா? உடல் நடுங்க, கண்ணீர் பெருக நீ என்னடி சொன்ன என்றால் ஜானு. ஏன் உங்கள் வீட்டில் சமையல்காரையும் தோட்டக்காரரை நிறுத்திட்டீங்களா? மன்னிக்கவும், நான் அந்த வீட்டை கொடுக்குறதா இல்லை. நான் அதில் ஆதரவில்லை. வயசான பெற்றோர்களும் பெற்றோர் யாரே தெரியாத குழந்தைகளுக்கும் புகலிடமாக மாற்ற போகிறேன். நீங்கள் கூட தேவையானா கண்டிப்பாக தேவை வரும். முன்பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் முதல் இடண்டே. பேச்சு மூச்சே இல்லை. தொலைபேசியை உடைஞ்சு போகிற மாதிரி வச்சுட்டா ராசாராமுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை.
பாரதி ஒன்று சொன்னாய், அதுவும் நன்றா சொன்னாய் என்று பாராட்டினாள். இனிமே உனக்கு இந்த பேரன் பேத்தியை பார்த்துக்கிற வேலை தான். உன் சமையல் கூட வேலையை உமா அக்கா கிட்ட விட்டுடு. நீ ஓய்வா இரு. உன் அனுபவம் ஆலோசனையோட அக்கா அதை நடத்தட்டும். நமக்கு சாப்பாடு அக்கா தான் தரப்போறா. தன் மனசுக்கு பிடிச்ச தனி பயிற்சியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுடலாம். மளிகை கடை வேலையை செட்டியார்கிட்ட சொல்லி உமா கணவனுக்கு வாங்கி தரட்டும். போகிற போக்க பார்த்தா அவரது நிறுவனம் மீண்டும் திறக்கிற வழியாக தெரியவில்லை. உங்கள் சாப்பாடு குடும்பம் நிறமாக வளர்ந்து போச்சு. அவர் உதவி இல்லாமல் சமாளிக்க முடியாது. உங்கள் 2 பேருக்கும் கட்டாயம் ஓய்வு. சரியா? நான் போய் உமா அக்காட்ட பேசிட்டு வரேன். பசங்களை அழைச்சிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பசங்க நல்லா பழகி போச்சுன்னா சில நடைமுறைகளை முடிச்சிட்டு எப்போவும் நம்மோட வச்சுக்கலாம். கிளம்புமா. உமாவின் இருப்பிடத்தை நோக்கி நடந்தாள் பாரதி குழந்தைகளுடன். ஏன்னா உங்கள் பொண்ணு என்ன சொல்லிட்டு போறா பார்த்தேலா? திகத்தி போய் ஊஞ்சலி உட்கார்ந்திருந்த ராஜாராம் சிரித்தார். ஏன் ஜானு, உங்கள் பொண்ணுன்னு சொல்கிற, நம்ம பொண்ணுன்னு சொல்லுடி. ஏன்னா இப்படி இவ கல்யாணமே வேணாங்கிறா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. விசுமிலா ஜானு. சரி, ஏண்டி பயப்படணும்? பெருமைப்படு. இப்படி ஒரு பெண் நம்ம வயிற்றுல வந்து பிறந்திருக்கிறேன்னு. அவள் பாரதி கண்ட புதுமை பெண் கல்யாணம் குடும்ப குழந்தைன்னு சுயநலத்தோட ஒரு குறுகின வட்டத்தில் நொண்டியடிக்க பிறந்தவள் இல்லடி என் பொண்ணு. இரவில் முத்து போல் மினுகி உதயசூரின் ஒளியை வாங்கி வைரம் போல் ஒளிந்து பிறகு அதிலே கரைஞ்சு போயிடுற பனித்துளி இல்லடி அவ. சகல விதமான அழுக்குகளையும் பாவங்களையும் தன் தீ கண்களால் சுட்டு பொசுக்கிற சூரியண்டி அவ. ஞான பானும் காலையில் அரும்பி இரவில் மனது விடியல் வானில் உதிர்கின்ற அடிமட்டப்பூ இல்லடி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரிதாக மலர்ந்து மனம் பரப்புகின்ற குறிஞ்சி மலர். இன்னுமா உன் அஞ்ஞானம் அழியவில்லை, தெளிவு பிறக்கவில்லை. ஆவேசத்துடன் பேசிய ராஜாராம் தன் கண்களை துடைத்ததோடு அவள் கண்ணீரை துடைத்தார். உமாவின் இருப்பிடத்திலிருந்து குழந்தைகளுடன் வந்து கொண்டிருந்த பாரதி பளிச்சு நின்ற பட்டு புடவையில் கையில் அர்ச்சனைக்கு வேண்டிய பொருட்களுடன் நின்று கொண்டிருந்த அம்மாவை கண்டனும் ஓடி வந்து கட்டி கொண்டாள். இந்த தெளிவை கொடுத்த தந்தைக்கு கண்களாலேயே நன்றி சொன்னபடி இருவரையும் வணங்கினாள் பாரதி. 100 ஆயுசாக நன்னா இருடி பாரதி. உன்ன மாதிரி பாரதிகள் 100 கணக்கில் வரணும். உன் கனவு நனவாகணும் என்று வாழ்த்தினாள் ஜானு.